இது அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பழனி ஆண்டவர் காலேஜிலேருந்து உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் 2025க்காக வந்திருக்குது. அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்திருக்கு. இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எப்படி இன்டர்வியூ கேட்பாங்க, எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. அதேமாதிரி வந்து பார்த்திங்களா நம்ம சேனலில் தொடர்ந்து நல்ல நல்ல வேலை வாய்ப்புலாம் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிறீங்களான்னு பாருங்கள் நண்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைனா நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கு நண்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு, ஸ்கில்லு, லேப் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வேகன்சி இருக்குது. டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரெக்கார்டு கிளார்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சி இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 17 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சம்பளம்னு பார்க்கலாம். சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப் அசிஸ்டன்ட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19,500 மந்த்லி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் கீப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் 19,500 சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இதுக்கும் 19,500 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட்டு இதுக்கும் 19,500 சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கார்டு கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,900 58,500 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,700 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்புக்கு இந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு ப்ரைவேட்னு பார்க்காத எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி இந்த ஜாப்புக்கு போங்க நண்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் நண்பா எக்ஸாமினேஷனுக்கு. அடுத்து இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு, லேப் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. ட்ரேடில் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடிஐயில் முடிச்சிருக்கீங்க. ஸ்டோர் கீப்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாவே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாவே இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித் ஹையர் அண்டு சீனியர் கிரேடு டைப்பிஸ்ட் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th முடிச்சுட்டு டைப்பிங் கிளாஸ் போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் சீனியர் கிரேட் டைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெக்கார்டு கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் அப்படி எல்லாம் ஃபெயிலாக இருந்தாலும் இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 8th படிச்சிருந்தாவே இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 34 இயர்ஸ் வரைக்கும் சொல்லி இருக்குது நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் நண்பா. அது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நண்பா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அப்படி இல்லை இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதை வச்சு தான் நண்பா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்குமா இன்டர்வியூ இருக்குமான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது எப்படி அப்ளை பண்ணலான்னா இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன், ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்களா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு அதில் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்க நண்பா கொடுத்துட்டு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் என்னென்ன வேணுமோ எல்லாமே வச்சு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கு நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க நண்பா. ஸ்டார்டிங் டேட்டு பார்த்திங்கன்னா 20/2/2025 நண்பா. க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 20/3/2025 க்ளோஸ் ஆயிரும் நண்பா. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.